ஓம் சாந்தி. 9/4/2026 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சத்திய தந்தையின் மூலமாக உண்மையான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்தில் வந்துள்ளீர்கள். அதனால் உங்களின் கடமை அனைவரையும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருதல் ஆகும். அடிக்கடி வாயிலிருந்து பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருங்கள். இதனால் தன்னுடையது என்பது முடிந்து போகும். ஆஸ்தி நினைவிருக்கும். பாபா என்று கூறுவதால் சர்வ வியாபி என்ற ஞானம் நீங்கிவிடுகின்றது. ஒருவேளை யாராவது பகவான் சர்வ வியாபி என்று கூறினால் தந்தை அனைவருக்குள்ளும் எவ்வாறு இருக்க முடியும் என்று கேளுங்கள். பகவான் தந்தை என்றால் நீங்கள் அனைவரும் குழந்தைகள். நாங்கள் இருளில் இருக்கின்றோம் என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். தாங்கள் எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லுங்கள் தந்தை என்று கூறுவதால் தந்தையை அழைக்கின்றார்கள். ஈஸ்வரா அல்லது பிரபு என்று கூறுவதால் ஆஸ்தியின் ரசனை வராது. தந்தை பாபா என்று கூறுவதால் ஆஸ்தியின் நினைவு வருகின்றது. ஆத்மாக்களின் தீபம் அணைந்து போயிருக்கின்றது. மனிதர்கள் இறந்துவிட்டால் 12 நாட்கள் தீபத்தினை ஏற்றுகிறார்கள். ஒருவர் தீபம் அணையாமல் இருக்க எண்ணெய் ஊற்றுவதற்கு அமர்ந்திருக்கிறார். பகவானை தேடுவதற்காக நாலாபுரம் சுற்றி அழைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பரமாத்மாவை அடைய முடியவில்லை. பரமாத்மாவை அடைவதற்காகத்தான் பக்தி என்பது செய்கிறார்கள். ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. அனைத்து ஆத்மாக்களின் பெயர் ஆத்மாதான் ஆகும். பரமாத்மாவின் பெயர் சிவன் ஆகும். மற்ற அனைவரும் சாலிகிராமாக உள்ளார்கள். ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார். ஒரு சிவன்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். ராவணன் தான் உங்களுடைய பழைய எதிரி என்று பாபா புரிய வைக்கின்றார். துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கும் தந்தையே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆஸ்தி சிவனிடமிருந்துதான் கிடைக்கின்றது, பிரம்மாவிடம் கிடையாது. ஆஸ்தி தாத்தாவிடமிருந்துதான் கிடைக்கின்றது. பிரம்மா மூலமாக அமர்ந்து ஸ்வர்க்கத்துக்கு செல்வதற்காக தகுதி உள்ளவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களின் தலை மீது இருக்கக்கூடிய பாவங்களின் சுமை யோக அக்னியால் எரிந்து போகும். ஓ இனிய குழந்தைகளே, நீங்கள் பொன் யுகத்திலிருந்து இரும்பு யுகத்திற்கு வந்து விட்டீர்கள். இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். இது புத்தியின் வேலை அல்லவா? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஞானத்தினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கிடைக்கின்றது. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்று பாடப்படுகின்றது. பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வருகின்றது. ஏனென்றால் சத்தியுகத்தின் ராஜா பதவி கிடைக்கின்றது. தலை மீது இருக்கும் பாவங்களின் சுமையை யோக அக்னியால் எரித்து விட வேண்டும். புத்தியினால் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு ஒரு தந்தை நினைவு செய்ய வேண்டும். அழைப்பதற்கு அல்லது கூச்சலிடுவதற்கு பதிலாக தங்களுடைய அமைதியான சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள். அமைதி கழுத்தின் மாலையாகும். தேக உணர்வில் வந்து நான் மற்றும் எனது என்ற வார்த்தைகளை கூறக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சத்தோகணமான திருஷ்டி மூலமாக மற்ற ஆத்மாக்களின் திருஷ்டி மற்றும் விருத்தியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகுக. திருஷ்டி மூலமாக சிருஷ்டி மாறும் என்பது பழமொழி. உங்கள் திருஷ்டி எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது எத்தகைய தமோகுண அல்லது ரஜோகுண ஆத்மாவையும் மாற்றிவிட முடியும். உங்கள் முன்னால் வருபவர்கள் உங்கள் பார்வையின் மூலமாகவே 3 உலகங்கள் ஞானத்தையும் தங்கள் முழு உலக வரலாற்றையும் உணர வேண்டும். இதுதான் பார்வையால் பலன் அளிக்கச் செய்தல் என்பதாகும். இறுதியில் ஞானத்தின் சேவை எப்பொழுது நடைபெறாதோ அப்பொழுது இந்த சேவை நடைபெறும். தூய்மையின் நடைமுறை சுரூபம் சத்தியதா, அதாவது தெய்வீக தன்மை என்பதாகும். இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்கள் நமக்கு தலை வணங்க கற்றுக் கொடுக்கின்றது.
இப்பொழுது நீங்கள் உங்கள் சம்ஸ்காரங்களிலும் எண்ணங்களிலும் எவ்வளவு தூரம் பணிகின்றீர்களோ அவ்வளவு தூரம் உலகம் உங்கள் முன்னால் பணியும். பணிவது என்றால் பணிய வைப்பது என்பதாகும். சம்ஸ்காரங்களிலும் பணிய கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் என் முன்னால் கொஞ்சம் பணியட்டும் என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. நாம் பணிந்தால் அனைவரும் பணிவார்கள். யார் உண்மையான சேவாதாரிகளோ அவர்கள் அனைவருக்கும் முன்னால் பணியும் போதுதான் சேவை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.